உண்மையான ஆராதனை மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கும். உண்மையான ஆராதனை ஆண்டவருடைய திருப்பணி செய்ய பலனும் ஆற்றலும் தரும். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒன்றுக்கும் உதவாத கிடந்த உன்னையும் இனியும் அவர் தெரிந்து கொண்டாரே, அதுக்காக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். இதுவரைக்கும் நமக்கு ஜீவனை தந்தாரே, அதுக்காக நாம் ஆராதிக்க வேண்டும். பாவத்தில் இருந்த நம்மை தெரிந்து கொண்டு இரத்தத்தினால் கழுவி ரட்சிப்பு தந்தாரே, அதுக்கு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். நம்மை நித்திய வாழ்வுக்காக அழைத்து செல்வாரே, அதுக்காக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேலை காக்கின்றவர் தூங்குவதுமில்லை உருவதும் இல்லை என்று தந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். தமிழ் மொழியிலே ஆண்டவரை துதித்து பாட புதிய நம்பிக்கை ஆராதனை கீதங்கள் அனைத்து கிறிஸ்துவ புத்தக சாலைகளிலே கிடைக்கின்றது. ஆண்டவரும் ரட்சிகரும் மீட்புமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என அன்பு சகோதர சகோதரிகளே, மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து ஆராதிக்கின்ற தலைப்பாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வர்ஷிப் த லார்ட் இன் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட்டாக, ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உண்மையான ஆராதனை நம்மை மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்கும். உண்மையான ஆராதனை நம்மை புதிதான வாழ்வுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கும். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, நாம் இப்போது நாம் பார்க்கின்றோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிப்பது என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கின்ற இந்த தியான பொருளை பார்க்கும்போது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அவரை சொந்த ஜனமாக வாழ்கின்ற உண்மையும் வினையும் குறித்து சொல்கின்ற கட்டளைகளாக 10 கட்டளைகளே மிக முக்கியமானது. ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசரிப்பையாக என்று கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஓய்வு நாளை பரிசுத்தத்துக்கென்று தெரிந்து கொண்ட தேவன் பரிசுத்த தேவன். நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கின்றவராக பரிசுத்தத்தின் அடையாளத்தை தரித்து கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க சேருபெண்களும் செராபெண்களும் கூட்டம் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் போற்றுகின்ற தேவனை நீயும் நானும் ஆராதிக்க அவர் அளிக்கின்றார். பரிசுத்த கூட்டத்துக்கென்று ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க. அன்பு திருச்சபையிலே வேதத்தில் பார்க்கும்போது காயினும் ஆபேலும் ஆண்டவரை ஆராதித்ததாக பார்க்கின்றோம். அவர்கள் செய்த காரியங்களிலும் அவர்கள் செய்த வேலைகளிலும் ஆண்டவருக்கென்று காணிக்கையை கொடுத்து அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆதாமும் அவனுடைய பேரனாக ஈனோசும் கடவுளை ஆராதித்தார்கள் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் கடவுளை ஆராதித்து மெல்கிசேதேக்கோடு நன்றி காணிக்கையை செலுத்தினான் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். யாக்கோபு ஆண்டவரை ஆராதித்தான். தொடர்ந்து எத்தனையோ ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாய்ந்தவர்கள் ஆண்டவரோடு நேசித்து ஆண்டவரை ஆராதித்ததாக பார்க்கின்றோம். எத்தனையோ தீர்க்கதரிசிமார்கள் ஆவியோடும்
ஆண்டவரை ஆராதித்ததாக நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். இப்படி இருக்க என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, எதுக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை ஏன் நான் அன்பு கூர்ந்து அவரை நாம் தேட வேண்டும் என்ற ஓய்வு நாள் என்ற ஆராதனையை பார்க்கும்போது, உன்னையும் என்னையும் ஒன்றுக்கும் உதவாத காணப்பட்ட அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அதுக்கு அவரை ஆராதிக்க வேண்டும். அன்பு வாலிபனே, உனக்கும் எனக்கும் ஜீவனை தந்து இந்த அழகான வாழ்க்கையை வாழவும் இந்த உலகத்தை பார்க்க நமக்கு தந்தாரே, ஜீவனுக்காக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். பாவத்தில் சிக்கிக்கொண்டு வாழ்வில்லை என்று தத்தளித்த சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவத்திலிருந்து கழுவி புதிதான ஜீவனை தந்து ரட்சிப்பை நமக்கு தந்தரனாரே, அதுக்கு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய வாழ்வுக்காக அழைத்து செல்ல போகின்றாரே, அதுக்காக யுகயுகமாக அங்கே பரலோகத்தில் நாம் ஆராதிக்கின்றவர்களாக இருக்க போகின்றோம் என்ற உண்மையை அறிந்து இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்கின்றோம். நம்மை இரவும் பகலும் காப்பாற்றுக்கு வழிநடத்துகின்றாரே, அதுக்கு நாம் ஆராதிக்க வேண்டும். ஏன் இஸ்ரவேலை காக்கின்றவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்த வசனத்துக்காக நம்மை காக்கின்றவருக்கு நன்றி சொல்ல ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, இந்த நாள் நாம் பார்க்கின்ற 4 வேத பகுதிகளிலே ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மிக சிறப்பாக இங்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகமாக இது நாம் பார்க்கின்றோம். தீர்க்க தரிசன ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை 3 விதமாக பிரிக்கும்போது 1லிருந்து 39 அதிகாரங்கள் இருக்கின்ற ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் ஏசியா என்றும், 40லிருந்து 55 அதிகாரங்கள் வரைக்கும் இருக்கின்ற அந்த ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை 2ஆம் ஏசியா என்றும், 56லிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் இருக்கின்ற ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை 3ஆம் ஏசியா என்றும் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கும் அசிரியர்களுக்கும் அடிமைகளாக இவர்கள் செல்ல போகின்ற ப்ரீ எக்ஸோல் ஃப்ரீ என்று சொல்லப்படுகின்ற அடிமைகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இது உரைக்கப்படுகின்றது. அன்பு திருச்சபையே, இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த மக்களை சொந்த ஜனங்களை அவர்கள் மறந்தவர்களாக இந்த ஜனத்தை ஏமாத்துகின்றவர்களாக இருக்கின்ற நேரங்களே, இஸ்ரவேல் தலைவர்களுக்கும் மக்களை வஞ்சிக்கின்றவர்களாக காணப்படுகின்ற நேரங்களே ஏசியா தீர்க்கன் உரைக்கின்றார். உண்மையை சொல்ல போகின்றார். ஆபத்து வரப்போகின்றது. நீங்கள் செய்கின்ற தவறுகள் மூலமாக மக்களை வஞ்சிக்கின்றவர்களாக நீங்கள் காணப்படுகின்ற நேரங்களிலே ஆண்டுடைய கோபம் உங்கள் மேல் வரப்போகின்றது என்று சொல்லப்பட்ட நேரங்களிலே இஸ்ரவேல் தலைவர்கள் அவரை தீர்க்க தரிசனம் உரைக்கின்றான் என்று தலை கீழாகவும் கால்கள் மேலாகவும் தொங்கவிட்டு அவருடைய 2 கால்கள் மேலாக தொங்குகின்ற இருக்கின்றன 2 கால்கள் நடுவில் அவரை வாளாக அறுக்கப்பட்டவராக மரணத்தை சந்தித்து கொலை செய்யப்பட்டவராக ஏசாயா தீர்க்கதரிசி காணப்படுகின்றார். அங்கே ஊசியா ராஜா காணப்படுகின்றான். இவன் 16 வயதுக்குள்ளாக இருக்கின்ற நேரங்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசனாக வருகின்றான். இவன் 52 ஆண்டு வருகின்ற நேரம் வரைக்கும் இவன் மக்களை ஆளுகின்றவனாக, பாவங்களை செய்தவனாக, அசுத்தமான வாழ்க்கையை நிறந்தவனாக, மக்களை வஞ்சித்தவனாக காணப்படுகின்றான். இப்படிப்பட்ட நேரங்களிலே அவன் மரிக்கின்றான். அந்த வருடத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். அவருடைய தரிசனத்தை காணுகின்றார். தரிசனத்தை கண்டவராக சொல்கின்றார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேலாக ஆண்டவர் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய வஸ்திரங்களுக்குள்ளாக தேவாலயம் நிறைந்திருக்கின்றது என்று சொல்லி, நான் கண்ட தரிசனம் சிங்காசனத்தின் மேல் உன்னதமும் உயரமுமான நான் ஆண்டவரை கண்டேன் கண்டேன் என்று அவருடைய வஸ்திரங்கள் தேவாலயத்தை நிறைந்திருந்தது என்று சிறப்பாக சொல்கின்றார்.
மீண்டுமாக சொல்கின்றார். அவர் அமர்ந்திருக்கின்ற அவர் மேலாக சேருபீன்களும் சேராபீன்களும் அவரை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற சங்கீதங்களால் நிரப்புகின்ற தேவ தூத சேனையும் நான் கண்டேன் என்று வானமும் பூமியும் அவருடைய மகிமையினால் இருந்திருக்கின்றன என்று போற்றுகின்றவர்களாக சேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகின்ற நேரத்தை குறித்து தீர்க்கன் சொல்கின்றார். இப்படியாக இருக்கின்ற நேரங்களிலே நானும் சிங்காசனத்தின் மேல் உயரமும் உன்னதமான ஆண்டவரை கண்டேன். நான் கண்டேன் ராஜாவை கண்டேன், அசுத்த உதடுள்ளவன் என்று என்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்கின்றான். நான் தகுதியற்றவன், நான் அவரை கண்டேன், நானோ ஐயோ நான் அதமானேன் என்று தீர்க்கன் தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கின்றவராக ராஜாவை என் கண்கள் கண்டது, நான் கண்டது என்று சொல்லி பாவங்களை ஒப்பு கொடுக்கின்றவர்களாக அவர் சொல்லப்படுகின்ற நேரங்களிலே சேருபீன்களில் இருக்கின்ற தூதன் வருகின்றான். அவன் பிடித்து கொண்டு ஏசாயாவுடைய வாயிலே வைத்து அவருடைய உதடுகளில் தொட்டவனாக உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிறுத்தியானது என்று சொல்கின்றவனாக காணப்படுகின்றான். இருப்பை வாயில் வைத்துகின்ற நேரங்களிலே அவருடைய அக்கிரமம் நீக்கப்படுகின்றது, அவருடைய பாவம் நீக்கப்படுகின்றது. அவருடைய கூக்குரலை கேட்கின்றான். யாரை நான் அனுப்புவேன், யார் போவான் என்னுடைய காரியமாக என்ற கூக்குரலை கேட்கின்ற நேரங்களாக ஏசாயா ஆண்டவரே நான் வருகின்றேன், நான் போவேன் உடைய காரியமாக, நான் வருகின்றேன் காரியமாக, நான் செல்ல போகின்றேன் காரியமாக என்று அர்ப்பணித்துக் கொண்டு திருப்பணிக்காக ஓடி வருகின்றவனாக காணப்படுகின்றான். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஆராதனை விடுதலை தரும். உண்மையாக ஆண்டவரை தேடுகின்ற ஆராதனை மனம் திருவுதலை உண்டாக்கும். ஆண்டவரை தேடும்போது புதிதான நன்மை, புதிதான வாக்கியை பெற்றுக்கொள்வோமே. தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13-17 வசனங்களை பார்க்கும்போது பவுல் இங்கே மிக சிறப்பாக சொல்கின்றார். அங்கே ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆண்டவரோடு இருந்திருக்கின்ற உன்னையும் என்னையும் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று ஆண்டவரை நாம் பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். இன்னும் நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்க வேண்டும் என்ற உண்மையை பவுலடிகள் சொல்கின்றார். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் கிறிஸ்து சொல்கின்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15-26 வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாக இருக்கின்ற சந்ததியாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்கின்ற வார்த்தையாக சமரியா ஸ்ரீ முன்பதாக சொல்கின்றார். நீ கொடுக்கின்ற தண்ணீரோ மீண்டுமாக பசியை உண்டாக்கும், நான் கொடுக்கின்ற தண்ணீரோ நித்திய காலமாக வட்டாத ஜீவூட்டாக இருக்கும் என்று தாகம் உண்டாகாது என்று சொல்கின்ற வார்த்தையாக இயேசு கிறிஸ்து உரைக்கின்றார். சமரிய ஸ்ரீ சொல்கின்றார், நீங்களோ எருசலேமுக்குள்ளாக ஆண்டவரை ஆராதிப்பீர்கள், நாங்களோ இந்த மலை மேல ஆராதிப்போம் என்று சொல்கின்ற நேரங்களே ஆண்டவர் சொல்கின்றார், எருசலேமிலும் ஆராதித்தாலும் மலை மேல ஆராதித்தாலும் ஒரு நாள் வரும் என்று. அன்றைக்கு ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கின்ற நாள் வரும்போது ஆண்டவரை துதிப்போம், விடுதலை பெற்றுக்கொள்ளும் என்ற உண்மையை உறைந்தவராக சொல்கின்றார். வட்டாத ஜீவூட்டாக நித்திய வாழ்வாக இருக்கின்ற ஒரு நாதரை நாம் பற்றி கொண்டு அவர் ஆராதிக்கின்றவர்களாக, அவரை வணங்குவர்களாக இந்த மெய்யான மேசியாவை நாமும் தேடி எப்படி சமரிய ஸ்ரீ மேசியாவை தேடினதோ, மேசியாவை கண்டதோ, அதே போல வட்டாத ஜீவூட்டாக இருக்கின்ற இயேசுநாதரை அந்த மெய்யான மேசியாவை கண்டு நாம் யுக யுகமாக நாமும் ஆராதிக்கின்றவர்களாக ஆவியோடும் சத்தியத்தோடும் உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூர்ந்து ஆராதிக்கும் போது விடுதலை பெற்றுக்கொள்வோமே, பரிபூர்ணமான ஆனந்தத்தை பெற்றுக்கொள்வோம். குடும்பங்களாக ஆராதிப்போம், திருச்சபைகளாக ஆராதிப்போம். பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய சமூகத்தில் உண்டு, நித்திய வாழ்வு அவருடைய சமூகத்தில் உண்டு என்பதை தெரிந்து கொண்டு நாம் ஆராதிக்கின்ற சந்ததிகளாக
விடுதலையை பெற்றுக்கொள்கின்ற சந்ததிகளாக மாறுவோம். இப்படி செய்யும்போது நம்மையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலமாக நம்மை வாழ வைப்பாராக. ஆமென்.